நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது முறுக்கு. அதாவது என்னென்னா பச்சை மிளகாய் முறுக்கு. இது வந்து கலர் வந்து வெள்ளையாக தான் வரும். இது கூட வந்து பொட்டுக்கடலை, எள், சீரகம், பெருங்காயம் இதை ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள், இது வந்து 1 கிலோ வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதாவது இதுக்கு வந்து 20 பச்சை மிளகாய், 100 கிராம் வெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் எள், கொஞ்சமாக பெருங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் உப்பு. அதாவது 1 கிலோ அரிசிக்கு 250 கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு பொட்டுக்கடலை மாவு. அதாவது பொட்டுக்கடலை வந்து நான் மிக்சியில் அடித்து சலிச்சு வச்சுருக்கேன். இது வந்து நான் 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம வந்து என்னென்னா கொஞ்சம் ஜாஸ்தி அரைச்சிட்டோன்னா கொஞ்சம், அதாவது அரிசி நம்ம அரைக்கிறப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா பொட்டுக்கடலை மாவு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதையே பச்சை மிளகாயை மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் இது கூட அரிசி கூட போட்டு அரைக்கணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சை மிளகாயை போட்டு நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி கூட போட்டுக்கலாம். இப்போ நான் மாவை அரைச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எள், சீரகம், அதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை மாவு இதையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அதாவது அரிசி ஆட்டுறப்பவே நான் வந்து உப்பு போட்டுட்டேன். அதனால் நம்ம உப்பு ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதை வந்து நல்லா மாவு போட்டு பிசைஞ்சுக்கோங்க கரெக்டாக. அதாவது என்னென்னா இது வந்து லிக்யூடாக இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் பதம் வந்து கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருந்ததுன்னா முறுக்கு நல்லா வரும். இன்னுமே கொஞ்சமாக நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் எதுக்கு போடுறோன்னா நல்லா முறுக்கு வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக நம்ம பட்டர் ஆட் பண்ணுறோம். இப்போ போட்டோம். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு வந்து புழிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஆக்சுவலாக 3 ஓட்டை அந்த ஷேப்பு தான் இருக்குது. இப்போ நம்ம புழிஞ்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சிட்டோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கையில் வந்து என்னென்னா நம்ம தட்டுலையோ இதுலையோ போட்டுட்டோன்னா கையில் வந்து எண்ணெய் பட்டுரும். அது வந்து ரிஸ்க்கு. புதுசாக பழகிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு, அதாவது என்னென்னா சட்டுவோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இரும்பு கடாயில் ஆயில் ஊற்றி வச்சிட்டோம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ முறுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சட்டுவத்தில் நம்ம புழிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா வெந்துடுச்சு. ஏன்னா இது வந்து பச்சை மிளகாய் போட்டதுனால நம்மளுக்கு வந்து இது வந்து ஒயிட் கலர் மாதிரி தெரியுது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் முறுக்கு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி செய்ய போகிறது அவல் மோதகம். இந்த அவல் மோதகம் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் நம்ம நெய்வேத்தியமாக படைக்கலாம். இது வந்து எப்படின்னா அவலை வந்து நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணி வந்து எப்படின்னா பிடிக்கொழுக்கட்டை எப்படி பிடிக்கிறோமோ அந்த பதத்தில் இருந்தால் போதும். இதுக்கு வந்து நான் அடிஷ்னலாக தேங்காய் 1 கப்பும் இது கூட வந்து பொட்டுக்கடலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாகு வந்து நம்ம தனியாக வச்சு செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது அவல் மோதகம், அதாவது அவல் உருண்டைன்னு சொல்லலாம். அவல் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். தேங்காய் 1/4 மூடி எடுத்திருக்கேன். ஏலக்காய் 5 ஏலக்காய் எடுத்து இதை வந்து நான் ஏலக்காயில் இருக்கிற இந்த தோலை வந்து நான் எடுத்துகிட்டேன், வெளியில் எடுத்துட்டேன். ஏலக்காய் வந்து இதை மட்டும் வச்சுட்டேன். உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் மட்டும் நான் வச்சுட்டேன். பொட்டுக்கடலை 25 கிராம்ஸ், முந்திரி வந்து 5 எடுத்திருக்கேன். இந்த முந்திரி வந்து நான் என்னதான் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். நைஃப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நெய் வந்து தேவையான அளவு. இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம 1 டேபிள் ஸ்பூனே போதும். வெல்லம் வந்து 1 கப் அவலுக்கு 1/2 கப் வெல்லம்.
அது அரை கப் இருந்தாவே போதும், 3/4 கப்பு எடுத்துக்கலாம், பட் அரை கப்பே போதும். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவல் வந்து நம்ம வந்து ஒன்று லேசான அவலாக இருந்துச்சுன்னா நம்ம லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். இது வந்து கெட்டி அவல்ங்கிறதுனால நம்ம என்னென்னா டைரெக்டாக அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம என்னென்னா பாகு வந்து காய்ச்சி வச்சுக்கணும். ஒரு கம்பி பதம் மட்டும் இருந்தால் போதும். பாகு நம்ம இப்போ காய்ச்சிக்கலாம். இப்போ வந்து அவல் வந்து மிக்சியில் போட்டு வச்சுக்கலாம். அவல் வந்து நம்ம மிக்சியில் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முரத்தில் போட்டுட்டு, ஏன்னா இந்த உமி அந்த தூசியெல்லாம் வந்து வெளில வந்துடும், நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து அதை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ நான் அவலை மிக்சியில் அடிச்சிட்டேன். இதை வந்து நம்ம லைட்டாக வந்து தண்ணி தொளிச்சுட்டு அப்படியே வந்து ஊற வைக்கணும். ஒரு 10 to 15 minutes வந்து கொஞ்சம் நல்லா ஊறினா தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப இதாயிரும், லூஸ் ஆயிரும். இது வந்து கொழுக்கட்டை பதத்துக்கு நம்ம பிடிக்கணும். தண்ணி அப்படியே லைட்டாக தெளிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து பிடிக்கிற பதத்துக்கு, கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. பொட்டுக்கடலையும் நான் வந்து 25 கிராமை வந்து நான் பொடி பண்ணி வச்சுட்டேன். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பொட்டுக்கடலை போடுறதுனால. இப்போ வந்து இன்னும் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 15 minutes வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். வெள்ளத்தோலை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். இதை வந்து நம்ம வச்சு பாகு காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து பாகு ரெடி பண்ணிட்டேன். அதாவது ஒரு கம்பி பதத்துக்கு எடுத்திருக்கேன். கீ வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டேன். முந்திரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏலக்காயும் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வாசமாக இருக்கும். போதும். அப்படியே நம்ம தேங்காய் 1/4 மூடி தேங்காயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே நான் அவல் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிற அவலையும் பொட்டுக்கடலையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இது கூட போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அவல் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்குது. இது லைட்டாக சூடானா போதும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பாகு வந்து ஊற்றிடலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கெட்டியாயிரும். சூடாக இருக்குது, அதனால் கரண்டிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருண்டை பிடிக்கிறப்ப மட்டும் நம்ம கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிறப்பவே நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. தொட்டு பார்க்கலாம். நம்ம எவ்வளோ பெருசோ அவ்வளோ இதுக்கு வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி இதில் வச்சுருவோம். கொஞ்சம் சூடாக இருக்குது, பட் இந்த சூட்லேயே நம்ம பிடிச்சிக்கணும். இப்போ நான் ஸ்டீமர் வச்சுட்டேன். இதை வந்து நம்ம என்ன ஒரு உருண்டையாக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒரு 7 minutes வந்து நல்லா வேகட்டும். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. குத்தி பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் நல்லா வெந்துருச்சுன்னு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து வேறு இதில் மாற்றிக்கலாம். வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி கலர் வந்து எல்லோ கலர் மாறிடும். இதுதான் வெந்துருச்சுங்கிறதுக்கு இது. இப்போ வந்து அவல் மோதகம் ரெடி ஆகிடுச்சு. நான் அவல் மோதகம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற
மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம தூய்மையான மனசா இருப்பது அறம். மற்றதெல்லாம் வீண். அதாவது இப்ப வீண் பந்தா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி.